இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி நாளை தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் ஜாவித். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி நாளை ராஞ்சியில் நடைபெறுகிறது. 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இரு அணிகளுமே தலா ஒரு வெற்றிகளை பெற்றிருக்கு. அதனால மூன்றாவது டெஸ்ட் போட்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா இந்த போட்டியை யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தொடரை கைப்பற்றிடலாம். ஆஸ்திரேலிய அணி பெரும் பின்னடைவோடு தான் இந்த போட்டியில் களமிறங்குது. ஏன்னா அந்த அணியின் தலைச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் காயம் காரணமாக இந்த தொடர்லேருந்து விலகிட்டார். அது மாதிரி ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஸ் அவரும் இந்த போட்டியிலேருந்து விலகிட்டார். ஸோ ஆஸ்திரேலிய அணிக்கு விளையாடுறதுக்கு முன்னாடியே ஒரு பின்னடைவாக தான் அது கருதப்படுது. இந்திய அணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டில் அடைந்த படுதோல்வியிலிருந்து மீண்டு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கூட சைன் டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கூட நம்ம சரியாக விளையாடல. இருந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் புஜாரா, ரஹானே, KL ராகுல் அவங்களாம் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரியே ஒரு சிறப்பான ஆட்டத்தை இந்த டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெளிப்படுத்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் விராட் கோலி இந்த டெஸ்ட்ல இந்த சீரீஸ்லேயே ஒழுங்காக விளையாடல. அதனால கேப்டன் கோலி நிச்சயமா தன்னோட பெர்ஃபார்மன்ஸை இந்த போட்டியில் வெளிப்படுத்துவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கலாம். போட்டியின் ஆடுகளம் அப்புறம் டாஸ் யார் வின் பண்ணுறாங்க இதை பொறுத்து வெற்றி வாய்ப்பு அமையக்கூடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானத்தை போட்டுட்டு வரதுனால அது இந்திய அணிக்கும் ஒரு பின்னடைவாகவே இருக்குது. ஏன்னா நம்ம ஒழுங்காக பேட்டிங் ஆட முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால்லே டேன் ஆகுது. ஸோ டாஸ் க்ரூசியல் ஃபேக்டராக இருக்குது இந்த சீரீஸில் இருக்கும். இந்திய அணி ஒரு ரெண்டாவது போட்டியில் அடைந்த வெற்றி என்னால் ஒரு உத்வேகத்துடன் இந்த டெஸ்ட் போட்டியில் களமிறங்குறாங்க. இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் வெல்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஜாவித்.